இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நமக்கே இந்த தங்கமயில் அந்த சரவணன் கல்யாணம் நடக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதுல ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் எப்படி நடக்க தான் போகுது அப்படின்னு தெரியும். அதில் எல்லாருடைய சம்மதத்தோடு நடக்க போகுதா இல்லை உண்மைகள்லாம் தெரிஞ்சு தங்கமயில் குடும்பமே ஃப்ராடு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு சரவணனும் தங்கமயிலும் ஓடி போய் கல்யாணம் பண்ணி பாண்டியனுக்கு ஒரு ஷாக் கொடுக்க போகிறாங்களான்னு பார்த்தா சரவணன் கொடுத்த வாக்கை மீறாமல் தன்னுடைய தந்தைக்கு கொடுத்த வாக்கில் அவருடைய தலை அசைவுக்கு பிறகுதான் கல்யாணமே பண்ணிக்கிறார், தாலியே கட்டுறார். ஸோ எப்படியோ கல்யாணம் முடிஞ்சு வந்தாச்சு. இப்போ புது ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அண்ணனுக்கு தான் கடைசியாக கல்யாணம் நடந்ததுனால அவருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நைட் ரூமை வேறு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி ஹாட்டெல்லாம் போட்டு வச்சா அங்கே ஒரு ரொமான்ஸ் காட்சி வேறு நடக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ரெண்டு ரொமான்ஸ் காட்சி வேறு. முதல்ல கதிரும் இந்த பக்கம் ராஜியும் அந்த ரூமை பார்த்து ரூம் நல்லா இருக்கே அழகாக இருக்கேன்னு ராஜி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஏதோ கீழே விழுந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்த கதிரை பார்த்து அவங்க வெக்கப்பட்டு அந்த பக்கம் போக இவங்க ரெண்டு பேரும் இடிச்சு டக்குன்னு இவரை இடித்து அவங்க விழுந்து அவங்க காதலோட ஒரு பார்வை பார்க்க அப்படியே ஒரே காதல் காட்சியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாவும் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அழகாக டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் செந்திலும் சேர்ந்து வேறு அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டூயட் டான்ஸ் எல்லாம் பார்த்து இந்த பக்கம் கோமதியெல்லாம் சிரிக்கிறாங்க. தங்கமயில வேறு சொம்போடு பார்த்துட்டு அவங்க வேறு ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆனதுக்கு பிறகு தான் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குட்டி லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா மாப்பிள்ளையை முதல்ல ரூம்குள்ளே போட்டுருவாங்க. மாப்பிள்ளை போனதுக்கப்புறம் பொண்ணை கூட்டு வருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையே வரல, அதுக்கு முன்னாடி பொண்ணை டேரெக்டாக ரூம்குள்ளே கூட்டு வந்துட்டாங்க. ரூம்குள்ளே கூட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஷாக் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் ரசித்து சிரித்து வம்பெடுத்து எல்லாம் பண்ணுறது தான் ஒரு மாதிரி தங்கமயிலுக்கு எரிச்சல் தான் வருது. நம்மளுடைய ஃபஸ்ட் நைட் ரூமில் இவங்க யாரா உள்ள நுழையலாம், கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா அவங்களுக்கு, கொஞ்சம் கூட ஒரு இங்கிதமே தெரியாதா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிரஷனை காமிக்கிறாங்க. இதை மட்டும் அவங்களுடைய அம்மா பாக்கியம் மாதிரி அவங்க வாயிலே டேரெக்டாக ஒரு வார்த்தையில் குத்துற மாதிரி ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாங்க அப்படின்னா செமையாக ஒரு மாதிரி கஷ்டமாயிடும் எல்லாத்துக்கும். என்னடா அது இந்த பொண்ணு இப்படி பேசிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கும் செந்திலுக்குமே ஷாக் ஆகிடு. என்னது இது கொஞ்சம் கூட ஒரு டீசென்சியே இல்லாமல், ஐயோ இது எங்கள் ரூமாக ஃபஸ்ட் நைட் ரூம்னு நினச்சோம், இது உங்கள் ரூமா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பதில் சொன்னாலே கோவமாயிடுவாங்க எல்லாருமே. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சரவணனுக்கு தங்கமயிலுடைய நேச்சரில் நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா இது பிடிக்காது அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரப்போகுது. அதில் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை. தங்கமயில் இந்த இடத்த நம்ம தான் மூத்த மருமக, இந்த வீட்டில் நம்ம தான் டாமினேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒருத்தவங்களையா காயப்படுத்துறது இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு ஒரு நாள் இவங்க பக்கா ஃப்ராடு அப்படிங்கிறது தெரிஞ்சு மாற்றி ஏகப்பட்ட பொய்கள் சொல்லியிருக்காங்கிறத பக்கத்து வீட்டுக்காரங்க கண்டுபிடிச்சி அவமானப்படுத்துகிற மாதிரி தூக்கி போட்டு உடச்சா பெரிய ஷாக்கே ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த கல்யாணத்தை பற்றியும் இப்போ இந்த ஃபஸ்ட் நைட் நடந்த குட்டி ரொமான்ஸ் காட்சிகளை பற்றியும் இந்த சீரியல் போகிற விதத்தை பற்றியுங்கிறத சொல்லுங்கள். தங்கமயில் பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ